அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மக்ஃபிரத்தே மகாம் வ நூரே ஜிசாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா சல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். ரலீனா பில்லாஹி ரப்பம் வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் நபியம் வ ரசூலா. ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. وقال النبي صلى الله عليه وآله وسلم إني صليت صلاة رغبة ورهبة سألت الله عز وجل لأمتي ثلاثة فأعطاني اثنتين ورد علي واحدة. سألته ألا يسلط عليهم عدوا من غيرهم فأعطانيها. وسألت ألا يهلكهم غرقا فأعطانيها. وسألت ألا يجعل بأسهم بينهم فردها علي. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, எல்லாமுள்ள அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவின் அருளும் அஃவும் ஆஃபியத்தும் நாம் செய்திட்ட பாவத்திற்காக மகஃபிரத்தையும் கேட்டு பெற்று அல்லாஹுடைய மகத்துவமிக்க அருள்களில் ரஹ்மத்துக்களில் ஒன்றான கஷ்டகாலமான நிலையில் வாழுகின்ற நமக்கு நாம் செய்திட்ட பாவங்களை மன்னித்து ஆடு மாடு மிருகங்கள் ஏனைய உயிர் ஜந்துக்கள் மரம் செடி கொடி பூமியில் வாழுகின்ற ஆகாயத்தில் வாழுகின்ற தெரிந்தும் தெரியாமலும் வாழுகின்ற மறைத்து வாழுகின்ற அனைத்து விதமான படைப்பினங்களுக்கும் நாம் செய்த பாவத்தால் அல்லாஹ் நீரை தடுக்காமல் ரஹ்மத்தான மலையை பாரிதன் வசலாமன் என்ற நிலைகளிலே நல்ல பூமியிலே அல்லாஹ் நல்ல மலைகளை பிரயோஜனமான மலைகளை அடித்து தருவானாக. அல்லாஹும் பாரிக் லனா மத்தரன் நாஃபிஆ. அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மினஷ் ஷர்ரி மா கதைத். அல்லாஹும்ம ஹுதுனா பிநாசியத்திஹா அலா சிராத்தின் முஸ்தகீம் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். எல்லா நலமும் வளமும் அருளும் பெற்று ரஹ்மத்தான மலைகளை கூடிய விரைவில் அல்லாஹ் நமக்கு தர போதுமானவன். நம்முடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் மிம்மா சிவல்லா வ குல்ல ஷைஇன் யகூலு அல்லாஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலியுல் அஸீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹ்.
சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லா மினல் ஹதாயா அஸ்தக்ஃபிருல்லா மினல் ஹதாயா அஸ்தக்ஃபிருல்லாஹ் மினல் ஹதாயா அல்லாஹும் மஃபிர் துனூபனா துனூப ஹத்தியாத்தி ஜமீஆத்தி குல்லிஹா யா ரப்பல் ஆலமீன். இந்த உஷ்ணத்தினுடைய தாக்கங்களை அல்லாஹ் குறைத்து இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா விதமான அகப்புற பாவங்களை மன்னித்து முழு உலக மக்களின் பாவங்களை மன்னித்து அவனது ரஹ்மத்தையும் கருணை என்னும் குளுமையான தன்மையையும் இந்த பூமியின் மீது அல்லாஹ் நமக்கு இறக்கி கூடிய விரைவில் தந்தருள்வானாக. ஆமீன். சகோதர சகோதரிகளே, ஏன் இப்படியான பஞ்சங்கள் உண்மையான நிலைகளில் உழண்டு கொண்டிருக்கின்றது? ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் ரபில் அவலிலே மழை, ரஜபு ஷாபானிலே மழை, புனிதமான இரவுகளிலே மழை, ரமலான் 1 வந்து விட்டால் ரமலான் முடியும்குள் பல்வேறான இரவுகளிலே மழை. குறிப்பாக ரமலானுடைய முதல் நாளும் அடுத்து பத்ரீன் சஹாபாக்களுடைய நாளும் அதுக்கு முன்னும் பின்னும் ஒத்தைப்படை இரவுகளிலேயும் ரமலானுடைய இரவுகளிலேயும் பெருநாளுடைய இரவுகளிலேயும் மழை பெய்வதை நாம் அனுபவித்திருக்கின்றோம். இத்தகைய அனுபவித்ததில் குடிக்க நீரின் கஷ்டமின்றி குளுமையான நீர்களை பூமியின் மீது அல்லாஹ் கொடுத்து கொண்டிருந்தான். வானம் மழை பொழிகின்ற பொழுது பூமி அதை பிடித்து சேமித்து வைத்துக் கொள்கின்றது. மனிதர்களுடைய தேவைக்கு தக்கவாறு அவர்களுக்கு ஏதோ ஒரு முறையில் இந்த பூமியில் உள்ளிருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றப்பட்டு அல்லாஹ் அவர்களுக்கு பங்கீடு செய்து புழங்க கொடுத்து கொண்டிருக்கான். ஆண்டுக்காண்டு தள்ளி தள்ளி தான் எல்லா சூழல்களும் மாறி வருகின்றது. இதுவும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று, கியாம நாள் அடையாளங்களில் ஒன்று. பாவங்கள் பெருக பெருக ஜினா, குடி, வட்டி, ஃபோர்ஜரி, ஒன்றுக்கொன்று கொலை செய்து ஏமாற்றி பிழைப்பது, அடுத்தவர்களை அடித்து அவர்களுடைய கௌரவத்தை பிடுங்கி தான் ஆட்சிக்கு வருவது, இதெல்லாம் எப்போ தலை தூக்க ஆரம்பித்ததோ அப்போவே துன்பங்கள் தொல்லைகள் வந்துருச்சு. வானங்கள் சிவந்து விட்டதுன்றான். வானங்கள் செவுக்குதோ இல்லையோ, ஆனால் வானத்திலிருந்து வருகின்ற அந்த உஷ்ண தாக்கம் நெருப்பை கக்கி கொண்டிருக்கின்றது. அடிக்கடி நாம் சிறுபிராய்த்திருக்கும்போது தாய் தந்தையர்கள், நம்முடைய மூதாதையர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் 4 முறை 4 நிலைகளில் காலங்களை மாதங்களை அல்லாஹ் பிரித்திருக்கின்றான். லா யசுப்புத்தஹர அனத்தஹிர், காலத்தையும் நேரத்தையும் ஏசாதே, அனைத்தும் நானாக இருக்கின்றேன் என்று சொல்றான். தஹிர்ல அப்போ 4 பிரிவுகள். 1 மழைக்காலம் 3 மாதம், 1 குளிர்காலம் 3 மாதம், 1 காத்தடி காலம் 3 மாதம், 1 வெயில் காலம் 3 மாதம், நாமும் 12. ஒரு மாதத்தில், ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள். அது அரபி ஆனாலும் சரி, இங்கிலீஷ் ஆனாலும் சரி, தமிழ் ஆனாலும் சரி. ஆனால் மூலம் அரபியிலிருந்து தான் வந்தது. நிர்மூட மூடிகள் இன்னும் விளங்கலை. மூல ஃபண்டமெண்டலை இஸ்லாத்திலிருந்து தான் எல்லாம் பிரியுது. கடவுளை பற்றி அவர்கள் தாவா செய்ததும்
அதே மாதிரி எங்கள் கடவுள் தங்கம் வெள்ளி பித்தாளை ஐம்பொன் என்றெல்லாம் பெருமை அளித்ததும், எங்களுடைய தெய்வங்கள் உதவும் என்றும் எல்லா நபிமார்களிடத்திலும் மாறுதட்டி பேசியவர்கள் தான் இஸ்லாத்திலிருந்து பிரிந்தவர்கள். யாரும் மாற்று மதத்திலிருந்து குஃபுருடைய நிலைகளிலிருந்து மாறி இஸ்லாத்திற்கு அவர்கள் வரவில்லை. இஸ்லாம் தன்னிச்சையான மார்க்கம். இஸ்லாம் அது படற்கையான மார்க்கம். நிமிடத்தில் வளர்ந்து பீச்சி தள்ளிக்கிட்டே போயிடும் இஸ்லாம் மக்களை. இஸ்லாம் இயற்கையின் மார்க்கம். இஸ்லாம் வளர்க்கப்பட்டதல்ல, வார்க்கப்பட்டதல்ல அல்ல. இஸ்லாம் மக்களை வலியுறுத்தி ஈர்க்கப்பட்டது அல்ல. இதை முதல்ல மனிதர்கள் புரிஞ்சுக்கணும். 1500க்கு முன்னால், 3000க்கு முன்னால், 4000க்கு முன்னால் நாங்கள் குஃபூரில் இருந்து தான் இஸ்லாத்திற்கு வந்தோம் என்று சொல்லக்கூடிய நிர்மூட மூடியலும் இஸ்லாமை அறிந்தவர்களை போன்று நடக்கக்கூடிய நவீன நாதாரி அறிஞர்களாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்காங்க. கதிர் இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? கதர் என்றால் என்ன, கதிர் என்றால் என்ன? இதற்கு வித்தியாசம் தெரியாமல் வாழக்கூடியவர்கள் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகளை கொண்டு எப்படி இவர்கள் விளங்கி வாழ முடியும்? எத்தனை 1000 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் போனாலும் சரி, இஸ்லாம் தான் முதன்மையான மார்க்கம். இந்த உலகத்தில் முதல்ல தூக்கி எறியப்பட்டது ஷைத்தானை தான். ஃபஅஸல்லஹும ஷைத்தான் ஃபஅக்ரஜஹுமா மிம்மா கானா ஃபீ. அந்த ஷைத்தானை தூக்கி எறிகின்ற பொழுது அவன் இஸ்லாத்தின் தன்மையிலே இருந்தான். மலக்குல் ஆலாவிற்கு அவன் எல்லா மலக்குகளுக்கும் ஆசானாக இருந்தான், அஜாஜிலாக இருந்தான். ஒரே ஒரு சொல் அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாறு புரிந்ததனால் அவனை அல்லாஹ் தூக்கி பூமியில் போட வேண்டியது வந்துச்சு. அப்பத்தான் அவன் நிராகரிக்கிறான். பூமிக்கு வந்த பிறகுதான் குஃபுர்கள் படருகின்றது, வளருகின்றது. ஷைத்தானின் கோரப்பிடியில் மாட்டிக்கொள்கின்றார்கள். இரண்டாவதாக ஃபஅக்ரஜஹுமா மிம்மா கானா ஃபீ. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் இஸ்லாம். அவர்களை அந்த சுவர்ணவதியிலிருந்து இழுத்து கொண்டு வருவதற்காக கங்கணம் கட்டி முயற்சித்து அந்த ஷைத்தான் கொண்டு வந்துட்டான். அவர்கள் பூமியிலே வரும்போது இஸ்லாம், வாழும்போது இஸ்லாம், பிள்ளை பேர்கள் பெறும்பொழுதும் இஸ்லாம். அதே நேரத்தில் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் முதலிலே வணங்கிய நிலை ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். தங்களுடைய அந்த அசல் இருப்பிடத்தை, அழியா இருப்பிடத்தை, சுவனத்தை, நியமத்தை அவர்கள் விட்டு வந்ததற்கு கைசேதமாக பல ஆண்டு காலங்கள் தௌபா செய்தது தான் இந்த ரப்பனா ஸலம்னா. அப்போவும் இந்த பூமி இஸ்லாத்தில் தான் இருக்கு. பூமி குஃப்ராக இல்லை. உலகத்தில் எந்த தெய்வங்களும் இல்லை. லா மௌஜூத இல்லல்லா, லா ஃபாயில இல்லல்லா, லா ஹக்க இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லா, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதி முதல் அண்டம் வரை லா 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 என்பதை கொண்டு வந்துதான் அங்கே மௌஜூதே தாத்துல்லா அங்கே நிலைப்பாடாக வருகின்றது. இங்கனம் இருக்க இஸ்லாம் ஆக்கப்பட்டது, இஸ்லாம் வளர்ந்தது, ஏனைய தோளாந்துருத்தி மார்க்கத்திலிருந்து இஸ்லாம் வந்தது என்று சொல்வதற்கு எத்தகைய அருகதையும் இல்லை. கற்சிலைகளை வணங்குவதற்காக பல நாட்கள், பல மாதங்கள் வெறும் இளநீ மட்டும் குடித்து இளநீயிலேயே குளித்தாலும் கூட அந்த கடவுள் அவர்களுக்கு உதவாது. காரணம், கருணையின்றி அதன் மீது ஏறி உட்கார்ந்து செதுக்கக்கூடிய மனிதர்கள், தனது கரங்களால் பாலிஸ் போடக்கூடிய மனிதர்கள், இவனுடைய உதவி தான் அந்த தெய்வங்களுக்கு தேவைப்பட்டதை தவிர அந்த தெய்வத்தின் உதவிகள் இந்த மனிதனுக்கு தேவையில்லை. இவனாக பார்த்து வடிவெடுத்தது தான் இன்றைய தெய்வங்கள் எல்லாம்.
அதை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு மனவேதனையாகலாம். ஆனால் குலில் ஹக்க வலவு காண முர்ரா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியத்தை கசப்பாக இருந்தாலும் சொல்லுண்டாங்க. இப்போ இஸ்லாம் ஆக்கப்பட்டதுன்னா என்னடா சோறா ஆக்கி திங்க? இஸ்லாம் வளரவில்லை, ஆக்கப்படவில்லை. இஸ்லாம் தன்னிச்சையாக படற்கையாக இறையால் அது பொங்கி எழுந்தது. இஸ்லாத்தினுடைய நிலை நீரில் எப்படி பாசிகள் படருகின்றதோ அதுபோன்று மக்களை ஈர்க்க இஸ்லாம் தன்னை அர்ப்பணிக்குகின்ற ஒரு தொனிதான் அல்லாஹ்வை அறிவது. முதல்ல பாவத்தை களைவது, அறிவது, ஏற்றுக்கொள்வது, பிறகு இஸ்லாத்தின் வழி நடப்பது. நம்முடைய முன்னால் நம்முடைய மூதாதையர்கள் நாம் அவைகளை விளங்குவதற்கு வேண்டால் தாமதமாக இருக்கலாம். நம்மள சில தோளாந்துருத்தி சொல்கிறான், துருத்தின்னு சொல்லுது. எப்படி சொல்லுது? நாம் 4 தலைமுறைக்கு முன்னால் இஸ்லாத்துக்கு வந்தோம். ஏண்டா 4 தலைமுறைக்கு முதல்ல இஸ்லாத்துக்கு வந்தேன்னு சொல்ல உனக்கு மானம், வெக்கம், ரோசம் உடம்புல இல்லை? குருதி தானே ஓடுது? சேப்புரத்தம் ஓடுதா, கருப்புரத்தம் ஓடுதா? முதல்ல எரியப்பட்டது ஷைத்தான் போய் இழுத்துட்டு வந்தது ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். பிறகு ரப்பனா வலம்னாவிற்கு பிறகு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்குது. அப்போ காபில் ஹாபிலை பெற்கிறாங்க. இருவரும் அமல் செய்தார்கள். இது தகர்ரபா குர்பானன், குர்பானி கொடுக்க அந்த இருவரும் அல்லாஹ்வை நெருங்கிய போது குர்பானியை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அல்லாஹ் சொன்னான், உங்களுடைய குர்பானியை கொடுங்க அப்படின்னு. யாருடைய குர்பானியை? விண்ணிலிருந்து வானிலிருந்து இந்த பூமிக்கு நெருப்பு வந்து அதை அப்படியே கரித்து விட்டு செல்கின்றதோ அது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டாண்ட அர்த்தம். காபில் ஹாபிலுடைய பிரச்சனை விரிவான பிரச்சனை. அந்த உலக வாழ்க்கைக்காக, பெண்ணுக்காக, மனோயிச்சைக்காக கொள்ளை அந்த பெண்ணை கொள்ளையடிப்பதற்காக அண்ணன் தம்பியை கொலை செய்து அந்த பெண்ணை கட்டி அவர் வாழுகின்ற வம்சத்திலே தான் கொஞ்சம் நிறைந்த நபிமார்கள் வந்தாலும் பாவிகளும் உற்பத்தியாகிறாங்க. இப்போ இஸ்லாத்திலிருந்து பிரியப்பட்டது ஏனைய மார்க்கமா அல்லது ஏனைய மார்க்கத்திலிருந்து இஸ்லாம் வளர்ந்ததா என்பதை சற்று ஆய்வாளர்கள் நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்ப்பீர்களேயானால் உலகத்தினுடைய ஆரம்ப மூல ஃபண்டமெண்டலை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும், நாம் படித்தது சரியாக அறியவில்லை, அறிவீனத்தன்மையில் கொண்டுவிட்டது என்பது. யார் இப்போ சரியாக நம்ம படிக்கிறோம்? எல்கேஜி யூகேஜியில் விட்டுட்டா பிரிகேஜி இன்னொரு கேஜி இருக்கே. நம்ம பிரிகேஜி, அந்த கேஜி, பிறகு எல்கேஜி யூகேஜி, பிறகு என்ன 1வது 2வது, பிறகு அது சிபிசி. என்னடா படிப்பில் தரான்? சிபிசி படிச்சுட்டா அவன் என்ன மினிஸ்டருக்கா பிறந்துருவான்? காசை கொள்ளையடிப்பதற்காக அவருடைய தரங்களை இவர்கள் உயர்த்துவதற்காக வைத்தது தான் படிப்பு. ஆனால் அ ஆ இ ஈ ஏ ஏ ஏபிசி அலி பா தா அலி பே தே எல்லா பாஷையிலையும் எல்லா எழுத்தும் இருக்குது. ஆனால் 29-30 முடியும். அந்தந்த பாஷையை உதாரணமாக அரபி அலிஃபில் இருந்து ஏ வரைக்கும், இங்கிலீஷ் ஏயிலேருந்து என்ன வரைக்கும், ஏ டு ஜட்டு வரைக்கும்னு போட்டிருப்பான். அப்படின்னா ஃபெயிலியர்னு அர்த்தம். சில கடையில் ஏ டு ஜட்டு வரைக்கும் கிடச்சிருக்கும் போட்டிருப்பான். அந்த கடையில் தூங்கிட்டு இருப்பான் சர்பத்தை குடிச்சுக்கிட்டு. ஏன்னு சொன்னால் எல்லாமே ஒருவனை கொண்டு நடப்பது என்பது இந்த உலகத்தில் நியாயப்படாது. அது நஷ்டம்தான் வரும். அவர்களுக்கென்று சில பொழப்புகள் கொடுத்துருக்கான்லாம். அதே போன்று எழுத்துக்களாலும் பாஷைகளாலும் மக்கள்களாலும் ஒன்றுபட்டு வாழ வைப்போம் என்று சொல்வது குயவர்கள் அல்ல, கயவர்களின் நிலை.
குயவனுக்கு தெரியும் சட்டி நாம் எப்படி செய்யணுண்டு. அதை எப்படி விற்றா நம்ம கேட்டோன்னா கிடைக்கும்னு அவனுக்கு தெரியும். எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அடுக்கி வைக்கிறதுக்கு பதில் இங்கேருந்து உட்காந்துக்கிட்டு தூக்கி எறிஞ்சான் சட்டியை, என்ன ஆகும்? உடைஞ்சிரும், நஷ்டம். அதே போன்று நாம் எல்லாத்தையும் அடக்கி ஆண்டு விடலாம் என்று நினைப்பது, இவன் தாயிட்ட மார்பில் தான் பால் குடித்தானே தவிர குண்டியில் பால் குடிக்கலை. மார்பில் பால் குடித்த அனைவருக்குமே வீரம், விவேகம், நீதி, உண்மை எல்லாம் இருக்கும். அதே நேரத்தில் அந்த மார்பை கடித்து கசக்கி பால் குடித்தவனுக்கு ஆக்கப்பூர்வமான வாழ்விற்கு பதிலாக அடாதுடி, ஃபோர்ஜரி, கொலை, கொள்ளை, வெறி, மாபாதக செயல் இருக்கும். தாயிட்ட மார்பில் பால் குடிக்கிறது 2 வகை. ஒரு சில பிள்ளைகள் அமைதியாக மார்பில் வச்ச உடனே பாலை குடிச்சிடும். ஒரு சில மூதேவி இருக்குது, ஆன்லைன் பெண்லையும் மார்பில் தாய் பால் கொடுக்க ஆரம்பித்த உடனே நறுமுறுன்னு கடிக்கும், தாய் அடிக்கும். பார்த்துருக்குங்க, நீங்கள் பாருங்கள், கேட்டு பாருங்கள் உங்கள் மனைவிமார்களை. இதில் பால் குடியில் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாதவனெல்லாம் இன்றைக்கி பிரதமர் ஆகிட்டு ஆட்டிக்கிட்டு, அதே மாதிரி சூட்கேஸை வாங்குறதுக்காக வேண்டி அவன் குட்டிக்கு பின்னால் தலையை சொரிஞ்சுட்டு நிற்கிறவெல்லாம் இப்போ புதுசாக என்ன செய்கிறானுங்க, எல்லாம் இன்னாச்சு ஆள்நாக்கும் ஆகடாக்கி மகளா ஃபஹிய இல்லல் அதுக்கானி ஃபோம் முக்குமாகுன்றான்தான். அதாவது என் கழுத்தில் துண்டை போட்டுக்கிட்டு போகிறோம். ஏண்டா நாங்கள் எல்லாம் குற்றவாளி, சூட்கேஸ் வாங்கியவர்கள். இது வரைக்கும் யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? இந்த கருத்தை சொல்லியிருக்க முடியாது. அந்தந்த கட்சியுடைய துண்டு கழுத்தில் போட்டிருப்பான். காரணம் பின்னி பிணையப்பட்டு விட்டது. இவனிடத்தில் ஃபோர்ஜரி, பொய், பிராடு, மக்களை ஏமாத்துவது தான் இருக்கும். ஆனால் ஜெயிச்சு எவனும் மக்களுக்காக எதுவுமே செய்கிறதில்லை, கீழேருந்து மேலே வரைக்கும். அந்த வருஷம் தேர்தல் நடக்கும்போது வேணால் பிரச்சாரம் நடக்குங்க, நாங்கள் அதை செய்வோம், இதை செய்வோம், ஜட்டியை பாவடை ஆக்குவோம், பாவடையை ஜட்டி ஆக்குவோம், நாங்கள் மிடிதார் தைச்சி போடுவோம், சுடிதார் தைச்சி போடுவோம்னு சொல்லுவானுங்க. ஆனால் சுடிதாருக்கு பின்னால் போய் உட்காந்துக்கிட்டு ஜெயிச்சு கார்லையும் அதிலையும் போயிட்டு தெரிஞ்சிருந்தால் குட் மார்னிங் வைப்பான், இல்லை முஸ்லீமாக இருந்தால் சலாம் சொல்லுவான். இல்லை அவனை வரும்போது இவனுங்கெல்லாம் போய் வரிசையாக நின்று வரவேற்கணும். டேய் செய்யுதல் கௌமி ஹாதிமுகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கூட்டத்தின் தலைவன் வேலைக்காரன், மக்களுக்கு வேலை செய்யணும். ஜெயிச்சு நீ என்ன வேலை செய்கிற? ஒரு தொகுதி, ஒரு குறிப்பிட்டு தான் நீங்கள் வர்றீங்க, அந்த தொகுதியில் போய் மக்களுடைய அத்தியாவசியம் என்ன? 3 நிலை அத்தியாவசியம் இருக்குது. என்ன? 1, அவர்கள் வாழும் இடம் தூய்மையாக இருக்கணும். அந்த தூய்மையில் கரண்ட்டு, குடிநீர், குப்பையில்லா நிலை. பாட்டு போடுறான், குப்பைகள் விஷமாகுமா? எப்பட்றா விஷமாகும்? இப்போவிலேருந்து நம்ம குப்பைன்னு பாட்டு பாடுறான். அப்போ நீ குப்பையில் பிறந்திருக்க, அதான் நம்ம குப்பைன்னு சொல்கிறேன். இது என்ன புதுசு? அன்றைக்கு இருந்து இன்றைக்கி வாழுங்க. ஒரு காலத்தில் அந்த கக்கூசு கையில் எடுப்பாங்க, சைச்சுத்தானே எடுத்தாங்க, அவங்களும் வாழ்ந்தாங்கல்ல. சரி, இப்போ நவீனமாயிருச்சு, அதுக்கு தகுந்தாப்பில் போங்களேன். இன்றைக்கி நீங்கள் குப்பையை கொண்டு அள்ளிட்டு போவாங்க. குப்பை தொட்டி தெருவாக இருக்கும், அதில் அள்ளிட்டு போவாங்க. ஒரு நாத்தம் இருக்காது, தெரு சுத்தமாக இருக்கும், ஓட அடப்பு இருக்காது. ரெயின்ஸ் எடுக்க வந்திருக்கோண்டுவாங்க, அடப்பு இருந்தால். டீ குடிக்க காசு கொடுத்தா, இல்லை நாஸ்டா கொடுத்தா, நம்ம ஏதாவது இறக்கப்பட்டு கொடுத்தா வாங்கிக்கிடுவாங்க. இப்போ என்னடாண்டா, ஒரு அரை அடிக்கு ஓட அடைச்சிருந்தா முனிசிபாலிட்டிக்காரனை கூப்பிட்டு சொன்னால் 1000 ரூபா கேட்குறான். அப்போ இது எங்கே ஊழல்? நாங்கள் ஊழல் இல்லாத கட்சி, நாங்கள் உயிரோடு வாழும் கட்சி, நாங்கள் மக்களுடைய ரணத்தை வாங்கி திங்கும் கட்சின்றெல்லாம் பண்ணுறாங்க. எந்த கட்சியாக இருக்கட்டும், டோன்கர். ஆனால் இவர்களுக்கெல்லாம் ஆஸ்பத்திரியில் தினம் ஒரு அறிவிப்பு கொடுப்பான், டோனரெல்லாம் இப்படி வாங்கண்டுவான், டோனிகளெல்லாம் இப்படி வாங்கண்டுவான். எதுக்குடா டோனிகள்னு பார்த்தா அப்புறம் தான் விளங்குது, ஆஹா இங்கே ஒரு வேலையை நடக்குதுடா. மனிதனுடைய உறுப்பையை எடுத்து விற்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. பணக்காரனுக்கு கிட்னி கெட்டு போச்சுன்னா ஏழைகளை கூப்பிட்டு வாங்குறான், கேட்டால் 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்குறான். கிட்னியை விற்று பொழப்பு நடத்தக்கூடியவர்களும் இந்த மருத்துவ ரீதியில் இருக்காங்கன்னு சொல்லும்போது வேதனைகளில் சோதனை. அதே மாதிரி ஆஞ்சநேயர்ன்றானுங்க.
முதல்ல தெருக்கல்ல ஒரு அனுமான் கோயில்னு ஆஞ்சநேயர் கோயில்ன்றான். இப்போ ஆஞ்சநேயன்றான். என்னடான்னு சொன்னால் ஊசியை விட்டு சுடுறானா அங்கே அடப்பு இருக்கிறத எடுக்க. முதல்ல நல்லி எலும்பை கழிச்சிருவோன்ற மாதிரி நெஞ்ச உடைச்சி எடுத்தான். இப்போ இப்படி செய்கிறானுங்க. இதெல்லாம் காரணங்கள் என்ன? நாம் மனித இனத்தில் மாண்புடன் வாழ்வதற்குண்டான அவகாசத்தை மக்களிடத்தே நீதி, நேர்மை, உண்மையை கொண்டு செலுத்தி அவர்களை திருப்பி நானும் அதன் அடிப்படையில் நாமும் வாழாத ஒரு காரணத்தால் தான் பல்வேறான துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு வருது. இப்படி வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் சத்தியத்தை பின்பற்றக்கூடிய நிலைகளில் உண்மையோடு வாழுகின்றோமா என்பதை சிந்திப்பதற்குத்தான் நமக்கு பல்வேறான நிலைகளை பிரித்து பிரித்து இந்த உலகத்திலே காண்பிக்கப்படுகின்றது. ஆக இஸ்லாம் ஆக்கப்பட்டதல்ல, இஸ்லாம் வளர்க்கப்பட்டதல்ல, இஸ்லாம் அது மக்களால் வளர்ந்தது அல்ல. இயற்கையின் மார்க்கம் இஸ்லாம். இதை விளங்காத தோஷிகள் அநேகம் இஸ்லாத்திலும் உண்டு. எனவே மனிதர்களுக்கு பற்பல சோதனைகள் ஏன் வருது? வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃப். அல்லாஹ் மனிதருக்கு பல்வேறான சோதனை கொடுக்குறான். அந்த சோதனையில் ஒன்று பயம். உயிர் வாழ, சாப்பிட, சம்பாதிக்க எல்லா துறையிலையும் பயம். வல்ஜூர், இரண்டாவது பசி. வனக்சி மினல் அம்வால், மூன்றாவது பொருளின் ஏற்றத்தாழ்வு. வ அன்ஃபுஸி மினஸ் ஸமராத், நாலாவது இதுதான் இந்த நஃப்ஸுக்கு பிரதிபலன். இதில் எல்லாம் இந்த 4 விஷயத்திலே எல்லாம் சோதிக்கப்பட்டு மனிதர்கள் தெளிவாகிவிட்டால் வ பஷிரிஸ் சாபிரி, பொறுமையாளர்களுக்கு சுப செய்தி தான் என்று அல்லாஹும் ரசூலும் சேர்ந்து சொல்லிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல பயம், பசி, பொருள் ஏற்றத்தாழ்வு, பிறகு நமக்கு ஏற்படக்கூடிய பிரயோஜனங்களில் நல்லது கெட்டது, இவைகளெல்லாம் ரப்பு ஹக்குல் ஆலமீனுடைய செயல்திறன் திட்டங்களை கொண்டு நடக்குது. உலகத்தில் எந்த தெய்வங்களாலும் எதையும் செய்து முடிக்க முடியாது என்பதற்கு இந்த 4 எவிடேஷன் எல்லாம் சொல்லிட்டான். கற்களாலும், மரங்களாலும், உலோக பொருள்களாலும், தங்கம் வெள்ளிகளாலும், கிரீடங்களாலும், உயர்ந்த கற்கள் அணிவதாலும் அது தெய்வங்களாக மாறிவிடாது. இன்றைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு ஆட்டம் போட்டாங்க சங்கிக. மிகப்பெரிய 2 சிலை செஞ்சாங்க. நாம் சிந்திக்கணும், மனுஷன் ஒருத்தன் தான் பிறக்கிறான். அவங்க பாஷையில் கடவுள் மனுஷனாக பிறந்தானா, மனுஷன் கடவுளாக பிறந்தானா என்பது இங்கே நமக்கு தேவையில்லை. அப்படி அவங்க வணக்கத்துக்குன்னு செய்யக்கூடியது ஒன்று இல்லை, 2 செஞ்சுருக்காங்க. ஆனால் அல்லாஹ் தெளிவாக அன்னைக்கே சொல்லிட்டான், லவ்கான ஆலிஹத்தன் இல்லல்லாஹல ஃபசதத்தா. 2 இலாகு, செயல்படும் இலாகு இந்த உலகத்திலே இருந்தால் இந்த உலகத்தில் குழப்பம்தான் வரும் என்று சொன்னான்ல. இது விரிவான செய்தி, சுருக்கமாக நாம் சொல்கிறோம். அதே போன்று மைசூரில் திப்பு சுல்தான் பிறந்த ஊரில் அவர் ஆட்சி ஆண்ட இடத்துல 2 சிலைகள் அங்கே உள்ள கல்லெடுத்து செஞ்சாங்களாம். செய்யப்பட்ட அந்த 2 சிலைகளில் டெஸ்ட் பண்ணி ஒன்று இங்கே வந்துருச்சு, ஒன்று எங்கே இருக்குதுன்னு தெரியல. அப்போ 2 ஆச்சா? அல்லாஹ் சொன்னது குழப்பம் வருமா? இப்போ பிஜேபியில் குழப்பம் வந்துருச்சா? இடிச்சுக்கிட்டு சாகுங்கடா. அதுக்கு புனை திருப்பினான் எதை? முஸ்லீம்கள் அலில் அக்பர் அவன் செஞ்ச பாவத்தை அழிக்க அப்படி தொட்டுக்குருவான். அவன் செஞ்ச அந்த செய்தியை வெளியே பெருசாக திரிச்சு விட்டுட்டு
பிரச்சனையை மக்களுக்கு கலப்ப பார்ப்பான். ஆனால் இந்த தடவை அந்த லப்பர் பேனாவுக்கு மட்டும்தான் வேலை செய்யும், பென்சிலுக்கு வேலை செய்யாது. எதில் பாருங்கள் கூப்பாடுகள், குழப்பங்கள். மனுஷன் சொருகிறதுல கூட கவர்மெண்ட்டில் திட்டம் போட்டணும், வருஷத்துக்கு ஒருக்கந்தான் சொருகணும். முஸ்லீமாக இருந்தால் நோன்புக்கு ஒரு நாளைக்கு முதல் சொருகிக்குங்க. கிறிஸ்டினாக இருந்தால் அந்த இயேசுநாதர் பிறந்ததுக்கு ஒரு நாளைக்கு முதல் சொருகிக்கங்க. ஹிந்துவாக இருந்தால் இந்த ராமர் சிலை வச்ச அன்னைக்கு சொருகிக்கங்கன்னு சட்டம் கூட கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏண்டா நிர்மூதேவிகளும் மூடிகளும் பெண்கள் ஆட்சிக்கு தகுதி இல்லை. குரானில் சொல்லிட்டான்ல, அல்லாஹ் சொன்னது பொய்யவே ஆகாது. இஸ்லாத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில், நபிமாருடைய காலத்தில் பெண்களுக்கு அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்தஸ்தும் கண்ணியமும் மரியாதையும் வேறு, ஆட்சிகளுக்கு அல்ல. ஆட்சிகளுக்கு ஆண்கள் மாத்திரம்தான். அர்ரிஜால் கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கும் பொறுப்புடையவர்கள். ஆனால் இன்னைக்கு தப்பு செஞ்சுட்டு சீலைக்கு பின்னால் ஒளிகிறதுக்காக வேண்டி அவங்க குண்டிக்கு பின்னால் உட்காந்துட்டு இவங்க முன்னால் வச்சு கத்த விட்றாங்க. அதில் தமிழச்சி தான் பேசுது அடிக்கடி. நம்மால் என்ன பேசுது? நீ கொண்டு வந்த அத்தனை சட்டத்திட்டங்களும் உண்மைக்கு புறம்பானவை, வெத்து வேட்டுண்டு. அப்போ பெண்ணுக்கு பெண்ணு பேசிக்கிறாங்களா? கேட்க சந்தோஷமாக இருக்குது. நம்ம தமிழச்சி உண்மையை சொல்லுது, அல்லாஹ் அதுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கட்டும். இங்கே புஸ்தகத்தை தூக்கிட்டு வந்து சும்மா கொரோனாவில் கத்தின மாதிரி அவள் கத்திக்கிட்டு இருக்கா. கேட்டால் வாழ்வு மந்திரி. என்ன வாழ்வு? யாராவது சொன்னால் ரைடு விடுறது, அவன் வாழ்வை அடக்க. இப்போ இருக்கு பெரிய ரைடு. பிஜேபி மரணமாகிவிட்டது. காரணம் என்ன? செய்கின்ற செயல்களால் துடித்து, அதாவது டான்ஸ் ஆடுறவங்களும் நாடக மேடையில் ஆடுறவங்க தான் விதவிதமான ஆடைகள், தலப்பாகைகள், ஆபரணங்கள் போட்டு ஆடுவாங்க. நாட்டின் பிரதமர் ஏழ்மையாகத்தான் வரணும். எப்படி வாழ்ந்தோம் என்பதை மறந்துடக்கூடாது. கோட்டு சூட்டு இன்றைக்கி போட்டால் நாளைக்கு இல்லை, நாளைக்கு போட்டால் இன்றைக்கி இல்லை. எந்த அப்பன் வீட்டு காசு? கொள்ளை அடித்த காசுகள். அடுத்தவருடைய ரணங்களை திருடி 500 கோடி 1000 கோடி என்று பறித்த காசுகளுக்கெல்லாம் இதுவரை கணக்கில்லை. பொய் பிராடின் பின்னால் அவன் சரியில்லை இவன் சரியில்லை என்று நம்மளும் கழுத்தில் துண்டை போட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு சம்பவமே இருக்குது. இன்ஷா அல்லாஹ் விரிவாக்குவோம். அப்படின்னா போவாதீங்க. தனித்து நின்றாலும் துவத்தாலும் நாம் பல்வேறான முறை தலைகுனிவு வந்தாலும் ஒரே கட்சியில் நாம் இருப்போம். பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பதை நிலைநிறுத்தி பஷிரி சாபிரீனாக நாம் வாழ முயற்சிப்போம். வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் புரிவதுடன் நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னிக்க பஷிரி சாபிரீன்களாக நம்மை வாழ அருள் பாலிக்கட்டும். நாம் செய்த பாவங்களை மன்னித்து மலைகளை குளுமையாக மாற்றி இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு பூமியில் ஸ்டாக் இருக்கும் நிறைந்த நீராக அல்லாஹ் பிரயோஜனமுடைய நீராக ஆக்கி வானத்தை திறந்து பூமியை உள்வாங்கி அதிலே பாதுகாத்து வைக்கக்கூடிய பெட்டகத்தை கொடுத்து நமக்கு பிரயோஜனமான நீரை எப்பொழுதும் குளுமையாக வழங்க அல்லாஹ் அருள்வாளிப்பானாக. அல்லாஹும்ம அஸ்கினல் கைஸ் வலா தஜஅல்நாஹு மினல் கானிதீன். அல்லாஹும்ம அஸ்கினல் கைஸ் வலா தஜஅல்நாஹு மினல் கானிதீன். அல்லாஹும்ம அஸ்கினல் கைஸ் வலா தஜஅல்நாஹு மினல் கானிதீன். அல்லாஹும்ம அஸ்கினல் கைஸ் மாஅன் பாரிதன் வ சலாமன் வ ரஹ்மத்தன் வ அஃவன் வ ஆஃபியா. اللهم إنا نعوذ بك من شر أحوال كلها يا أرحم الراحمين. السلام عليكم ورحمة الله وبركاته. فاتبعوني على الإسلام وأتوني من المسلمين.